எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரியே லெவல்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணுது. ஸோ நான் கொடுக்குற லெவல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு ஃப்ரைடேக்கான நிஃப்டி 50 லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி பார்த்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்படி இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அதோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆயிருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி 23,000 நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில வீடியோவில். அதே மாதிரி நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய லெவல்ஸ் வந்து நம்ம சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஓகேங்களா? பண்ணுறீங்க அப்படின்னா லாட்ஸஸ் கம்மியாக போட்டு பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 23,200 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,200 இந்த 23,200 பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்த லெவல் 23,400க்கு போகும். ஓகே, 23,400 வச்சுக்கோங்க. அடுத்தது 23,400 பிரேக் ஆகுது அப்படின்னா ஃபாலோயிங் பை 23,300. இந்த 23,300 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட லெவல்ஸ், அடுத்து ரெசிஸ்டன்ஸோட லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அது பிரேக் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 23,200 நம்மளுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அது பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இது பிரேக் ஆகலை அப்படின்னா இப்போ கீழே வருது, இப்போ மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே வருது அப்படின்னா எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறேன், அதையும் கவனிச்சுக்கோங்க. 23,070 இதுதான் வந்து மார்க்கெட் அதிகபட்சம் நம்மளுக்கு கீழே வரலாம். ஓகேங்களா? நான் கலர் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், சாரி சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? 23,070 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவல். மார்க்கெட் வந்து இமிடியேட் சப்போர்ட். டக்குன்னு மார்க்கெட் வந்து நாளைக்கு இறங்குச்சு அப்படின்னா டக்குன்னு வரலாம். அதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த பிரேக் அவுட் இருக்கு. சாரி, அந்த கேப் அப் வந்து இருக்குது. அந்த கேப் வந்து ஃபில் பண்ணும். அடுத்தடுத்த கேப் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் நான் சொல்றேன். மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் நடக்கும். கரெக்ஷன் இஸ் நத்திங் பட் ரீடெஸ்ட். எங்கேருந்து வந்துச்சோ மறுபடியும் அதே இடத்துக்கு போகும். அப்போ போகும்போது இந்தந்த கேப் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட்டில் போக ஆரம்பிக்கும். இந்த கேப்பை ஃபில் பண்ணோம், அடுத்தது மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா கேப் ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகாது. ஸோ நல்லா கவனிச்சுங்க. ஸோ அப்போ அந்த கேப் இருக்குது அப்படின்னா ஏன் இந்த கேப்லாம் விட்டு போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வரதுக்கு தான் அந்த கேப்லாம் விட்டுட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இல்லைனா அன்னைக்கே நம்ம கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான், இப்படி தான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகலாம். என்னோட கணிப்படி இப்படி தான் ஒர்க் ஆகலாம். இல்லை அப்படின்னா 23,70 நம்மளுக்கு டச் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலேயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ எது இருந்தாலும் பார்த்து உங்கள் நாலேஜ் படி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.